இது கிராண்ட் i10 டீசல். இந்த வண்டியில் உள்ள ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வண்டி தானாகவே ஆக்சிலேட் ஆகுதான். அதாவது இந்த வண்டி ஐட்லிங்லாம் நிற்குது அப்படிங்கிறாங்க. வண்டி ஒரு 2500 ஆர்பிஎத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா தானாகவே ரைஸ் ஆகுது, இல்லாட்டி 2500 ஆர்பிஎத்துலேயே ஸ்டக் ஆகிடுது, கீழே வரமாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இதுதான் கம்ப்ளைண்ட்டு. வாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்துலாம் வண்டியை. இது இக்னிஷன் ஆன் கண்டிஷன். லெட் மீ ஸ்டார்ட் த கார். வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் பெருசாக நோட்டபுளாக சொல்லக்கூடிய மாதிரி எதுவும் அப்சர்வேஷன்ஸ் இல்லை. வித்தின் த tolerable time frame and vibrations, vehicle started well. ஸோ இப்போது இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ நான் ஆக்சிலேட்டர் மிதிக்கிறேன். சரிங்களா, ஆக்சிலேட்டர் மிதிக்கிறேன். கஸ்டமர் சொன்ன ப்ராப்ளம் இருக்கான்னு பார்ப்பேன். கஸ்டமர் சொன்ன ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். இது வரைக்கும் ஆக்சிலேட்டர் விடுறேன், திரும்ப நார்மலுக்கு வந்துடுது. இப்போ விட்டால் திரும்ப நார்மலுக்கு வந்துடுது. கரெக்டாக தான் இருக்குது. இப்போ விடுறேன். இப்போ கரை அப்படின்ட்டு திரும்பவும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு கீழே வருது. ஆக்சிலேட்டர் விட்டாலும் 2000 விட்டால் நல்லா 1000க்கு நார்மலாக வந்துடுது. நின்றுடுச்சு, அவ்வளோதான். இப்போ பாருங்க, நான் ஆக்சிலேட்டர் மிதிக்கவே இல்லை, சுத்தமாக நான் ஆக்சிலேட்டர் மிதிக்கல. இங்கே பாருங்கள், ஆனால் அப்படியே நின்றுடுச்சு. அதேமாரி இன்ஜின் வந்து கரக்கராங்குது. தானாகவே ரைஸ் ஆகிடுச்சு. ஆக்சிலரேஷனை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ 2000 இப்போ யாரும் ஆக்சிலேட்டர் அடுத்தவே இல்லை. ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணவே இல்லை. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பாருங்கள், யாருமே இங்கே உட்காரல. ஆக்சிலேட்டர் அடுத்தவே இல்லை. ஆனால் 3000 ஆர்பிஎத்தில் அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு. பாருங்கள், இதான் இந்த வண்டியில் உள்ள ப்ராப்ளம். இப்போ இது ஆஃப் பண்ணால் தான் இப்போ ஆஃப் ஆகும். ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னை கார்டெக்கை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக உங்களுக்கு இதோ 50% வரை டிஸ்கவுண்ட் பண்ணப்படும். கார் ஸ்கேனிங் போது மேலும் ஆன்லைன் சப்போர்ட்டும் அளிக்கப்படும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக டயக்னோஸ் பண்ணி இப்போ ரிசால்வ் பண்ணிட்டோம். ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சா இல்லையாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க, இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். தெரியுங்களா இது? ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த செக் இன்ஜின் லைட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் இதை இக்னோர் பண்ணிட்டீங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதாவது இதில் இஜிஆர் இஷ்யூ மட்டும் இருக்குது, சர்க்யூட் இருக்குது, அதனால செக் இன்ஜின் லைட் இருக்குது. ஆனால் இப்போ உள்ள நம்ம ப்ராப்ளத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போது நான் இப்போ ஆக்சிலேட்டர் எடுத்துகிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ விடுறேன், திரும்ப நார்மலுக்கு வந்துடுச்சு. முன்னாடிலாம் இவ்வளோ நம்ம மிதித்து விட்டாலே என்ன ஆகுனா, இப்போ இவ்வளோ தூரம் நான் இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஐட்லிங்லேயே இதோட திரும்பி வராது, இப்படி நின்றோம் இங்கே. இல்லை அதுக்கப்புறம் மெதுவாக ரைஸ் ஆகிட்டே போகும். இதுதான் கம்ப்ளைண்ட், வண்டியில் இந்த கம்ப்ளைண்ட்டு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் இந்த ஆக்சிலேட்டர் மிதிச்சு விட்டுட்டீங்கன்னா திரும்ப பழையபடி ஐட்லிங் ஆர்பிஎம் 900 ஆர்பிஎம் நின்றுடுது. இப்போ பாருங்கள், இப்போ விட்டால் நார்மலுக்கு வந்துடுச்சு. நல்லா ஸ்மூத்திங்காக இருக்குது. முன்னாடி என்ன ஆகுனா, இது வரைக்கும் ஸ்மூத்தாக இருக்கும், இது வரைக்குமே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் என்ன டக்கு டக்குன்னு சவுண்ட் வரும், அதுக்கப்புறம் அப்படியே நிற்கும், இல்லாட்டி அப்படியே ரைஸ் ஆகும். இந்த கம்ப்ளைண்ட் நிச்சு. இப்போ பாருங்கள், வண்டி எங்கேயுமே ஸ்டக். இப்போ பாருங்கள், எங்கேயுமே ஸ்டக் ஆகலை. எல்லா ஆர்பிஎத்துலையும் ரொம்ப நீட்டாக பக்காவாக இல்லை. எல்லா ஆர்பிஎம் ரைஸ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. நீங்கள் டிரைவிங் பண்ணாலுமே இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. வண்டியை நீங்கள் ட்ரைவ் பண்ணினாலுமே ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு வண்டியை ட்ரைவ் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் கொடுக்கல, என்னென்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குன்றதுனால. ஸோ வண்டி பக்காவாக சால்வ் ஆகிடுச்சு. வாங்க இப்போது கஸ்டமர்கிட்ட கேட்கலாம் வெதர் அவரோட ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு சென்னை கார்டெக்கோட டெக்னிக்கல் ஃபீட்பேக்கையும் கேட்கலாம் அவர்கிட்ட. சார் சொல்லுங்கள் சார், உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா? ஓகே,
சால்வ் பண்ணியாச்சு. ஃபைன். சென்னை கார்டெக் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எங்களுடைய சர்வீஸ் உங்களுக்கு? பர்ஃபெக்ட், சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ஓகே, தேங்க்ஸ். நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ஓகே, கிரேட்.